Hi friends, welcome back to my Anglo Tamil channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்னோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா சண்டேல மார்னிங் டு நைட் வரைக்கும் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், என்னென்ன குக் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு சில ரெசிபிஸ் கூட உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ யாராவது புதுசாக உள்ள வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால டே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால ஒரு 9 o'clock மாதிரி தான் வந்து ஃபிஷ் மார்க்கெட்லாம் போயிட்டு எங்களுக்கு தேவையான ஃபிஷ்லாம் பை பண்ணிட்டு வந்திருந்தோம். இந்த vlog நம்ம மினி vlog எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி டைரக்ஷனில் வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து நம்ம நார்மலாக எப்படி வந்து vlog எடுப்போமோ அதே மாதிரி டைரக்ஷனில் வச்சு நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபிஷ் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரைஸ் வந்து ஊற போட்டுட்டு கையோட ரைஸ் ஊறுறதுக்குள்ளே இருக்கிற பாத்திரம் கொஞ்சம் நெஞ்சம் இங்கே க்ளீன் பண்ணுறதெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபிஷ் கழுவ போகிறோம், அப்புறமேட்டுக்கு ப்ரான்ஸ் கழுவ போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மற்ற பாத்திரத்தில் எதுவும் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் இது எல்லாமே கழுவி வச்சிட்டேன் அப்படின்னா நமக்கு பாதி வேலையும் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்மளோட லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் அண்ட் ரைஸ் கூடவே வந்து ஃபிஷ் கறி, ப்ரான்ஸ் ஃப்ரை இதுதான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மெனுவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபிஷ் ஃப்ரையில் எப்படி மசாலாலாம் உதிராமல் அழகாக வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ரான்ஸ் வாங்கினது ஒரு 1/2 கிலோவாக இருந்தாலும் இது க்ளீன் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு பெரிய கடுப்பான ஒரு விஷயம் எங்கள் ப்ரான்ஸில். ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கே இவ்வளோ லேட் ஆகும். ஏன்னா அதோட தோலை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் மேலே இருக்கிற நரம்பு கீழே இருக்கிற நரம்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நமக்கு பசியே எடுத்துரும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ரான்ஸ் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். இதை சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ்ஷுக்கான மேரினேஷனில் பண்ணி வச்சிட்டோம்னா இதை வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய பிளேட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது கூட இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். கூடவே நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. இப்போ இது கூட சீரக பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன். கூடவே வந்து பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபிஷ் நல்லா கலராக கிடைக்கிறதுக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஃபுட் கலரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா கூடயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல வந்து ஒரு டேஸ்ட் நமக்கு வந்து கொடுக்கும். அதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், நல்லெண்ணெய். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரையில் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமனை ஒரு 3 to 4 drops வரா மாதிரி லெமன் ஜூஸை ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூட இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வந்து கலக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா இந்த மசாலாவில் படுற மாதிரி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி வரா மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டாக 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு இந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி வரா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கி நான் வந்து வஞ்சிரம் மீனில் தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். எனக்கு மோஸ்ட்லி வஞ்சிரம் மீனில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி கடையிலே இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு 1/2 hour மேரினேஷனில் விட போகிறோம். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வெளியே தான் வைக்க போகிறேன்.
இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கனாலும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். வந்து மேரினேஷன் ஆகிறதுக்குள்ள இங்கே நம்ம சாப்பாடு சாம்பார் கூடவே வந்து இந்த ப்ரான்ஸ் ஃப்ரைலாம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட கறி லீஃப் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க ப்ரான்ஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலேயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், லைட்டாக வந்து சீரக பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே அதுவே வந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்துடும். இங்கே ப்ரான்ஸ் ஃப்ரை வேகிறதுக்குள்ளே இந்த சைடு சாம்பார் தாளிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தது, அதை கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாம்பார் மாதிரி தாளிச்சலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சாம்பார் தான் வச்சிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே நமக்கு ஃபிஷ் வந்து 1/2 hour மேரினேட் ஆயிடுச்சு இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே. அதனால் இங்கே வந்து ஒரு பெரிய தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டேன். அந்த ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸில் மீடியமான ஹீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அழகாக வந்து வெந்துடும். ரொம்ப வந்து ஹை ஹீட்டில் வச்சு வேக வைக்கக்கூடாது. அப்படி வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும் வெளியே. உள்ளே வந்து ஒரு மாதிரி கோழிக்கறியில் நெஞ்சு கறி ஹார்டாக இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸில் வேக வச்சிங்கன்னா அழகாக நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். நமக்கு ஷார்ட்ஸ் வீடியோக்கு தேவையான கிளிப்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோலையும் நான் போடுவேன். ஸோ இந்த லாங் வீடியோ பார்க்காதவங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து இந்த லாங் வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் மெதுவாகவும் உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை கூடயே வந்து சாம்பாரும் வச்சுட்டேன். அந்த சைடு சாம்பார் அழகாக கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நான் இந்த மீன் கூட கொஞ்சம் நேரம் வந்து பேசிக்கிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டே வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நமக்கு தடபுடலான ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான்ஸ் ஃப்ரை கூடவே ரைஸ் அண்ட் சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்கும் அப்படின்ட்டு. இது உண்மையிலேயே வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு மீனுக்கு நான் 3 மீன் சாப்பிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3 hours later. இன்றைக்கி லஞ்செலாம் ரொம்ப சூப்பராக முடிச்சாச்சு. லஞ்செலாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 hourலேருந்து ஒரு 3 hours வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 5 o'clock மாதிரி வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அவர் ஒட்டடை அடிக்க, நான் வந்து வீடு துடைக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரித்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அரௌண்ட் ஒரு 7:30 மாதிரி ஆகிடுச்சு. எல்லாமே ஒட்டடடிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு பாத் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. அது எல்லாமே முடிச்சுட்டு நானும் சுட சுட டீ போட்டாச்சு 2 பேரும் குடிக்கிறதுக்காக. டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சீரம் அப்ளை பண்ணவே இல்லை. அதனால் சீரம் அப்ளை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் சீரம் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன்.
நமக்கு ஒரு 2 டேஸ்க்கு வந்து சரஸ்வதி பூஜை, இந்த ஆயுத பூஜை அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் சரியான கூட்டம். நிற்க கூட இடம் இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளோ வந்து டிராஃபிக் ஜாமாக இருந்தது. பட் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதனால நாங்களும் வந்து பார்த்தோம். ஜாலியாக வந்து இந்த மாதிரி ரைட் பண்ணிகிட்டு இருப்போம். நைட் டைமில் இந்த மாதிரி வெளியே போகிறதே ஒரு சூப்பராக ஜாலியாக தான் இருக்கும். அகெயின் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிலேருந்து எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நைட்டு வந்து ஏதாவது ஒரு மூவி பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த படத்தையே பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பெங்களூர் டேஸ் தான் போட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி. இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவிலாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கே எனக்கு 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 2 நாளைக்கு நமக்கு ஹாலிடே தான் அப்படிங்கிறதுனால ஹரிபரியாலாம் வந்து எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. மெதுவாக எந்திரிச்சா போதும்னு சொல்லிட்டு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். Gotta focus on yourself, on your faith.